தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தொடர்ச்சியான முறையில் நாம் தமிழர் கட்சி தலைவன் சீமான் அவன் இளைஞர்கள் மத்தியில் ஒரு தவறுதலான பரப்புரையை மேற்கொண்டு மதத்தின் வாயிலாக பெரியாரின் வெறுப்பு அரசியலை பரப்பி வருகிறான். இப்போ நீங்கள் நிறையா விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இஸ்லாமிய பெண் வெறுப்பை பேசுகிற மாதிரி பெரியாரை பற்றி பேசுகிற மாதிரி சில பேர்த்த ரெடி பண்ணியிருக்கிறான். இப்போ இந்த இஸ்லாமிய பெண் குர்தா போட்டு பேசுகிறாங்க, பெரியார் தமிழின துரோகி, அவன் இவன். என்னுடைய பார்வையிலிருந்து, விடுதலை சிறுத்தைகள் பார்வையிலிருந்து அவங்க இஸ்லாம் வேடம் அறிஞ்சிருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் பெரியாருக்கு எதிரியா அப்படின்னு கேட்டால் இல்லை. திராவிடம் பேசக்கூடிய இன்று திமுக அரசும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய லட்ச கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெரியாரை பற்றி அவதூறு பேசும் பெண்களை யார் ரெடி பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இந்த இழிவான சீமான் மட்டும்தான். அதனால் இந்த மாதிரி நிறைய பதிவு போட்டிருந்தாங்க நம்ம தோழர்கள் நிறைய பேர். இந்த இஸ்லாமிய பெண் உருவத்தில் சங்கி அப்படின்னு விட்டு அது தவறு. இஸ்லாமே அந்த கொண்டு வரக்கூடாதுங்க. அவன் ரெடி பண்ணியிருக்கிறான். ஒரு பிள்ளைய, ஒரு சின்ன பிள்ளைய மூளை செலவை செய்து சீமான் இஸ்லாமிய பெண்ணை மூளை செலவை செய்து இந்த மாதிரி தேவையில்லாத கருத்துக்களை பரப்பி பெரியாரை பற்றி அவதூறு பேசி அவன் மூளைக்குள்ள ஏற்றி வச்சுருக்கிறான். அதை தான் அந்த பிள்ளை பேசும். ஆகையால் இது கடந்து போகிறது தான் நம்மளுடைய இது. ஆனால் ஒன்று, இந்த சில்வண்டு சீமானை விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழர்களுக்கும் கடமை, அவனை வேறறுத்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகத்தை அறிவு சார்ந்த சமூகமாக நாம் மாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த சீமான் சங்கிகளாக மாற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். இந்த இளைஞர்களை கண்டிப்பாக நாம் காப்பாற்றுவோம், நமது கடமையை செய்திடுவோம்.